மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சார்பு ஆய்வாளர் மாதிரி தேர்வு 2025 3வது தேர்வு பார்க்க போறோம்ப்பா. சரிங்களா? சோ இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே அப்படியே டைரக்டா எல்லாருமே அடுத்த வாரம் வந்துட்டு எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண போறீங்க. சரிங்களா? சோ நல்லபடியா எழுதுங்க. கண்டிப்பா படிச்சாதான் வரும். சரிங்களா? படிச்சதை தாண்டி வராது. நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதான் வரும். அங்க போய் நம்ம எப்படி அட்டன் பண்றோம் அப்படின்றதுலதான் விஷயமே இருக்கு. சரியா? ரைட், ஓகே பாப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4 2 3 1. நீல விட்ரியால் அப்படின்றது இரும்பு 2 சல்பேட் ஹெப்பாஹைட்ரேட். பச்சை விட்ரியால் அப்படின்றது சாரி, அதாவது நீல விட்ரியால் அப்படின்றது காப்பர் 2 சல்பேட் பென்டாஹைட்ரேட். பச்சை விட்ரியால் அப்படின்றது இரும்பு 2 சல்பேட் ஹெப்பாஹைட்ரேட். வெள்ளை விட்ரியால் அப்படின்றது ஜிங்க் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஹெப்பா கிடையாது, ஹெப்டா ஹைட்ரேட். எப்சம் உப்பு அப்படின்றது மெக்னீசியம் சல்பேட் ஹெப்பாஹைட்ரேட். சரியா? சரி, அடுத்தது பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின், மீளா வினை சார்ந்து தவறானவை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி, வினையானது சமநிலையை அடையும் கொடுத்திருக்காங்க, அது தவறு. இப்போ மீள் வினைனா என்ன, மீளா வினைனா என்னப்பா? ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஒரு ஐஸ் கியூப் இருக்கு. சரியா? அது வந்து மீள் வினைக்கு எடுத்துக்காட்டு. என்ன அப்படின்னா, இந்த ஐஸ் கியூபை ஹீட் பண்றோம், ஹீட் பண்ணி அதை வந்து தண்ணியா மாத்துறோம், திரும்ப தண்ணி வந்து எவாபரேட் ஆகுது, திரும்ப அந்த எவாபரேட் ஆனதை வந்துட்டு நம்ம தண்ணியா மாத்தி திரும்ப ஐஸ் கியூபா மாத்தலாம். அப்ப என்ன ஆகும், வினையானது சமநிலையா அடையும். அப்ப ஐஸ் கியூப் வந்து திரும்ப ஐஸ் கியூபாவே மாறும். இப்ப ஒரு பேப்பர் இருக்கு, இந்த பேப்பரை எரிக்கிறோம், எரிக்கிற பேப்பர் என்ன ஆகும், சாம்பல் ஆயிருமா? அப்ப இது என்ன அப்படின்னா மீளா வினை. சரியா? அப்ப மீளா வினையில வினையானது சமநிலை அடையும்னு கொடுத்திருக்காங்க, அது தவறு. சமநிலையை அடையாது அப்படின்றதா நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க, மூணாவது, மனித உடலானது எந்த pH மதிப்பு சார்ந்து இயங்குகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ 7 முதல் 7.8 வரை. மனித உடலானது pH மதிப்பு எந்த pH மதிப்புல இயங்கும் அப்படின்னா 7ல இருந்து 7.8 வரையும். இது பாருங்க 7.35 டு 7.45. இது என்ன அப்படின்னா மனித ரத்தத்தின் pH மதிப்புப்பா. மனித ரத்தம் அதோட pH மதிப்பு தான் 7.35 டு 7.45. அடுத்து 6.5 டு 7.5. இது உமிழ்நீர். உமிழ்நீரோட pH மதிப்பு இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா எச்சி ஊறும், அதான் ஆரஞ்சுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு ஒரு தடவை 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். இது ஜியோகிராபி டேட்டா. அப்போ நம்ம இதுவும் ஞாபகம் வச்சிருந்தோம், ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு ஒரு தடவை போகும்போது ஆரஞ்சு பழம் பறிக்கலாம். அப்போ அது 6.5 டிகிரி செல்சியஸ். அந்த வந்து ஜியோகிராபி டேட்டா. இது 6.5 டு 7.5 மனித உமிழ்நீரோட pH மதிப்பு. அப்ப ஆரஞ்சு சாப்பிட்டா எச்சி ஊறும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப 7ஐ விட குறைவுன்னு கொடுத்திருக்காங்கல்ல, 7ஐ விட குறைவு அப்படின்னா என்னன்னா இது வந்து அமிலமலைப்பா. சரியா? அமிலமலை pH மதிப்பு எப்பெல்லாம் 7க்கு கீழே குறையுதோ அப்பெல்லாம் அமிலமலை வந்து உண்டாகும். அடுத்தது பாருங்க, நாலாவது, IUPAC நாமன்கிளேச்சர்ல ALE சஃபிக்ஸ், அதாவது IUPAC பெயரிடுதல்ல AL என்பது எதனுடைய பின்னொட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பா, CHO. சரியா? OHன்றது ஆல்கஹால். சரியா? அதாவது CHOன்றது ஆல்டிஹைடு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்டிஹைடு. OHன்றது ஆல்கஹால். சரியா? ஆல்கஹால். ஓன் அப்படின்றது இது வந்து கீட்டோன். CO-ன்றது கீட்டோன் பா, அது ஓன், அது வந்து அதோட பின்னொட்டு வந்து ஓன் அப்படின்னு வரும். COOH அப்படின்றது கார்பாக்சிலிக் அமிலம். சரியா? கார்பாக்சிலிக் அமிலம். சரி, அடுத்து, டிடர்ஜென்ட் துகள் கெட்டியாகாமல் தடுக்க பயன்படுத்தப்படுவது எது? சோடியம் சல்பேட். சரியா? டிடர்ஜென்ட் துகள் வந்து இப்ப நம்மளுக்கு எப்படி தூள் தூளா இருக்கு, சரிங்களா? இப்ப அது பாக்கெட்ல போட்டா கெட்டி ஆயிரணும், ஆனா கெட்டி ஆகாது. அப்படி கெட்டி ஆகாம பாதுகாக்கிறது எது அப்படின்னா சோடியம் சல்பேட் பா, மறந்துறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிடர்ஜென்ட் துகள் கெட்டியாகாமல் தடுக்க பயன்படுவது சோடியம் சல்பேட். சரி, சோடியம் பெர்போரேட் இது எதுக்குப்பா? இது வந்து அதாவது சலவை, நம்ம சலவை செய்யறோம் பாத்தீங்களா, அந்த சலவை செய்யும் போது சில வகை கரைகளை நீக்கிறதுக்கு, மெயினா சில கரைகளை நீக்கிறதுக்காக பயன்படுறது சோடியம் பெர்போரேட். சோடியம் சிலிகேட் எதுக்கு அப்படின்னா சலவை இயந்திரங்கள்ல, வாஷிங் மிஷின்ல. சரியா? சலவை இயந்திரங்கள்ல
அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறது. ஏன்னா நிறைய உப்பு தண்ணி இதெல்லாம் பயன்படுத்துவோம்ல, அதுல அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக பயன்படுறது எது அப்படின்னா சோடியம் சிலிகேட். சரி, நொதிகள் எதுக்குப்பா? அதாவது ரத்தம், காய்கறி சாறு இதெல்லாம் இருக்கும்ல, அதோட கரைகளை நீக்கிறதுக்கு நொதிகள். ரத்தம், காய்கறி சாறு, இந்த கரைகள் எல்லாத்தையும் நீக்கிறது என்ன அப்படின்னா நொதிகள். அடுத்து 6வது பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடைய வாயு எது? இதுக்கு ஆப்ஷன் பி நைட்ரஜன். சரியாப்பா, இதை வாட்சிக்கங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நைட்ரஜன். ஆப்ஷன் ஏ பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ்ல காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள்ல பயன்படுது கார்பன் டை ஆக்சைடு. இன்னொன்னு சால்வே முறையில, சரியா, இது ரொம்ப முக்கியம்பா. சால்வே முறையில சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுது. சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுறது கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து ஆக்சிஜன், எக்கில் உள்ள கார்பன் மாசை நீக்கிறதுக்கு, எக்கில் உள்ள கார்பன் மாசு அதை நீக்கிறதுக்காக பயன்படுறது ஆக்சிஜன். சரியா, ரைட்டுப்பா. இன்னொன்னு மெத்தனால், அம்மோனியா, இது ரெண்டு தயாரிக்கிறதுக்கும் ஆக்சிஜன் பயன்படும். அதையும் ஞாபகம். மெத்தனாலும் அம்மோனியாவும் தயாரிக்க பயன்படுறது ஆக்சிஜன். ஹைட்ரோ கார்பன், நம்மளுக்கு பெட்ரோல், டீசல், பிளாஸ்டிக் எல்லாத்திலுமே ஹைட்ரோ கார்பன் தான். அடுத்து பாருங்க 7வது கொஸ்டின், எல்பிஜி சிலிண்டர்களில் புரோபேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. இது மனமற்ற வாயு. ஒண்ணு வந்து கரெக்ட். இதில் கசிவை கண்டறிய ஏரோசால் என்னும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் இணைக்கப்படுகிறது அப்படின்றது தவறு. ஏன்னா அது வந்து மெர்கேப்டன்பா. சரியா, மெர்கேப்டன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்பிஜில வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ற வாயு எதுனா புரோபேன் வாயு. அது வந்து மனமற்ற வாயு. அப்ப திடீர்னு லீக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியாது அது லீக் ஆகுதா இல்ல எப்படின்னு சொல்லிட்டு. சோ விபத்து நடந்துடக்கூடாதுன்றதுக்காக மெர்கேப்டன் அப்படின்ற ஒரு துர்நாற்றம் தரக்கூடிய ஒரு வேதிப்பொருளை கலக்குவாங்க. சோ அது ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வாசம் தெரிஞ்சிருது. அடுத்து எதிர்கால எரிபொருள் என அழைக்கப்படுவது ஹைட்ரஜன் பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இப்ப கூட ஹைட்ரஜன் படகு விட்டுருக்காங்க. நேத்து நியூஸ் பேப்பர் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 12 டிசம்பர் 2025 நியூஸ் பேப்பர்ல ஹைட்ரஜன் படகு விட்டுருக்காங்க. எங்க அப்படின்னா நேஷனல் வாட்டர்வே 1ல, சரியா, 1ல உத்தரப்பிரதேசத்துல விட்டுருக்காங்க. சோ அதை ஞாபகம். உயிரி டீசல், இது வந்து அதாவது சோயாபீன், ஆமணக்கு இந்த எண்ணெயில இருந்துலாம் எடுக்கிறது. சரியா, சோயாபீன், ஆமணக்கு இதுல எல்லாம் இருந்து எடுக்கிறது தான் உயிரி டீசல். நீர்வாயு அப்படின்றது என்னன்னா தொகுப்பு வாயுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர்வாயு அப்படின்றது தொகுப்பு வாயு. மீத்தேன் அப்படின்னா இயற்கை எரிவாயுல உள்ள பெரும்பாலான எதிர்பொருள், அதான் பெரும்பாலான பகுதி பொருள். சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை வாயுல இருக்க பெரும்பாலான பகுதி பொருள் எது அப்படின்னா மீத்தேன். இயற்கை வாயுல இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி பொருள் எது அப்படின்னா மீத்தேன் பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து, அதாவது கதிரியக்க ஐசோடோப்புகள் மற்றும் பயன்படும் பரிசோதனைகள் சார்ந்து தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஏன்னா புற்றுநோயை கண்டறிதல் எதுனா கோபால்ட் 60 பா. கோபால்ட் 60 தான் புற்றுநோயை கண்டறிகிறது. ஹைட்ரஜன் 3 எதுக்கு அப்படின்னா உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிகிறது. சரியா, நீரின் அளவை கண்டறிதல் உடல்ல. சரியா, உடல்ல உள்ள நீரின் அளவை கண்டறிதல் எது? ஹைட்ரஜன் 3. சரியா, அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கோவப்பட்டா புற்றுநோய் வந்துடும், அதான் ஷார்ட்கட். சரியா, கோபால்ட் 60, கோவப்பட்டோம்னா புற்றுநோய் வந்துடும். சோ கோபால்ட் 60. ஹைட்ரஜன் 3, அதாவது தண்ணி குடிச்சா நல்லா ஹைட்டா வளருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீரின் அளவை கண்டறிதல், உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிதல் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் 3. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க.
தண்ணி ஹைட் அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. பிக்ரிக் அமிலம் மற்றும் மஞ்சள் நாப்தால் ஆகியவை எந்த காயங்களுக்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் பி பா அமில சாயங்கள். சரியா? இது தொட்டி சாயங்கள் பாருங்க. இது வந்து பருத்தி இலைகளுக்கு மெயினா பயன்படுறது. பருத்தி இலைகளுக்கு மெயினா பயன்படுறது எது அப்படின்னா தொட்டி சாயம். மறைமுக சாயம் இதுக்கு எடுத்துக்காட்டு அலிசரின். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது ஏதோ ஒரு ப்ரீவியஸ் இயர்ல பார்த்த ஞாபகம் இருந்தது. சரிங்களா? அலிசரின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, மறந்துறாங்க. மறைமுக சாயம் வந்து என்ன அப்படின்னா அலிசரின் தான் மறைமுக சாயம். அடுத்து நேரடி சாயம் என்னன்னா காங்கோ சிவப்பு எடுத்துக்காட்டு. சரியா? காங்கோ சிவப்பு. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் இணைகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறு. அயோடோஃபார்ம் மற்றும் 0.2%. சரிங்களா? ஃபீனால் கரைசல் வலி நிவாரணின்னு கொடுத்திருக்காங்க. அது தவறு. ஏன்னா அயோடோஃபார்மும் ஃபீனால் கரைசலும் என்னன்னு பாத்தீங்கன்னா புரை தடுப்பான்கள். புரை தடுப்பான்கள். சரி, அப்ப வலி நிவாரணிகள் எதுப்பா? அஸ்பிரின், நோவல்ஜின். இது ரெண்டு என்ன அப்படின்னா வலி நிவாரணிகள். அடுத்து பாருங்க 12வது கொஸ்டின். வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிட்டிலின் வாயு தயாரித்தலில் பயன்படுத்தப்படும் கனிம கார்பன் சேர்மம் எது? ஆப்ஷன் சி கால்சியம் கார்பைடு. சரியா? அதுதான் என்னன்னா வெல்டிங் தொழில பயன்படக்கூடிய அசிட்டிலின் வாயு தயாரித்தல்ல பயன்படுத்தப்படும் கனிம கார்பன் என்ன அப்படின்னா கால்சியம் கார்பைடுப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கார்பன் மோனாக்சைடு. இது எதுக்கு அப்படின்னா நீர்வாயுவோட முக்கிய பகுதி பொருள். நீர்வாயுவோட முக்கிய பகுதி பொருள் எது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. அடுத்து பாருங்க கால்சியம் கார்பனேட். இது என்னவா பயன்படுதுன்னா அமில நீக்கியா பயன்படுது. அமில நீக்கி. கார்பன் டை சல்பைடு இது எதுக்குப்பா? கந்தக கரைப்பான் மற்றும் ரேயான் தயாரித்தல். கந்தக கரைப்பான் மற்றும் ரேயான் தயாரித்தல். அடுத்தது கூற்று 1 2. இதுக்கு ஆன்சர் என்னன்னா கூற்று 1 சரி 2 தவறுப்பா. சரியா? ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க கூற்று 1 ஒளியின் செறிவானது சுருதி என்ற அழகால் அளவிடப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. அது சுருதி கிடையாதுப்பா. அது வந்து டெசிபல். ஒளியின் செறிவு என்னன்னா டெசிபல்ல தான் அளவிடப்படும். இங்க ஸ்ருதின்னு கொடுத்திருக்காங்க. அது தவறு. சரியா? குறைந்த ஸ்ருதி கொண்ட ஒலிகள் கனத்ததாகவும் அதிக ஸ்ருதி கொண்ட ஒலிகள் கீச்சலாகவும் காணப்படும். அது கரெக்ட் தான். சரியா? அந்த ஸ்ருதின்றது அதோட அளவு. சரியா? அதோட செறிவு அப்படின்றது எதுல அழகிடுவாங்க அப்படின்னா டெசிபல்ல தான் அழகிடுவாங்க. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டும் என்றால் எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் கொடுத்திருக்காங்க? 17 மீட்டர். ஆப்ஷன் சி. சரியா? ரைட், ஓகே. 17 மீட்டர். இது டைரக்ட் கொஸ்டின் தான். சோ அடுத்தது போயிடலாம். 15வது கொஸ்டின் பாருங்க. இங்கிலீஷ்ல கொஞ்சம் இதுல பார்க்கும்போது மிஸ்டேக்கா இருக்கு. பட் நம்ம கரெக்ஷன்ல பாத்துடலாம். சரியாப்பா? 15 கீழ் காண்பவைகளில் எது துணைக்கோள் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டானுக்கு பதில் டயான் இருக்கு. பட் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? டைட்டான் எழுதிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இதுல வரும்போது கரெக்டா இருக்கும். சரியாப்பா? கொஸ்டின் பேப்பர்ல வரும்போது கரெக்டா இருக்கும். சரியா? ரைட், ஓகே. கீழ்காண்பவைகளில் எது துணைக்கோள் அல்ல அப்படின்னா செரஸ் தான்ப்பா துணைக்கோள் அல்ல. ஏன்னா செரஸ்ன்றது சிறுகோள்ல வரும். சிறுகோள்ல வரக்கூடியது. சரியா? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல இருக்கும். சரியா? மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல காணப்பட்ட சிறுகோள் தான் செரஸ். சோ ட்ரைட்டன் அப்படின்றது நெப்டியூனோட துணைக்கோள். நெப்டியூனோட துணைக்கோள் தான் ட்ரைட்டன். சரியா? இது வந்து வளிமண்டலத்துல உள்ள மிகப்பெரிய துணைக்கோள்ல ஒண்ணு. மிகப்பெரிய துணைக்கோள்ல ஒண்ணு என்னன்னா ட்ரைட்டன். அடுத்து போபோஸ், அதாவது போபோஸ் டீமோஸ், இது ரெண்டும் செவ்வாயோட. சரியாப்பா? டீமோஸ், போபோஸ் டீமோஸ் இது ரெண்டும் செவ்வாயோட துணைக்கோள்.
டைட்டான் அப்படின்றது சனிக்கோளோட துணைக்கோள்பா. சரியா, டைட்டான் அப்படின்றது சனிக்கோளோட துணைக்கோள் தான் டைட்டான். அடுத்தது பாருங்க 16வது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நாசா அமெரிக்காவோட விண்வெளி மையம், இஎஸ்ஏ அப்படின்றது ஐரோப்பாப்பா. சரியா, ஐரோப்பா. ராஸ்கோஸ்மாஸ் ரஷ்யா, இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஸ்கோஸ்மாஸ் அப்படின்றது எதோட பன்னாட்டு விண்வெளி மையம் அப்படின்னா ரஷ்யாவோடது. ஜாக்சா அப்படின்றது ஜப்பான். சரி, அடுத்தது பாருங்க. கலவைகளை பிரித்தெடுக்கும் முறை சார்ந்து தவறான இணையை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுதான் தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கலக்கும் பண்புள்ள திரவங்கள் வண்ணப்பிரிகை முறைன்னு கொடுத்திருக்காங்க, அது தவறும்பா. அது என்னன்னா பின்னக்காய்ச்சி வடித்தல். பின்னக்காய்ச்சி வடித்தல். அப்ப வண்ணப்பிரிகை முறைன்னா என்னப்பா? வண்ணப்பிரிகை முறை அப்படின்னா 2 அதற்கு மேற்பட்ட திடப்பொருள் கொண்ட கரைசல். சரியா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட திடப்பொருள்களை கொண்ட கரைசல், அதுதான் வண்ண பிரிகை முறை. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும். அலையோட திசையிலேயே அந்த துகள்கள் வந்து அதிர்வுறும். சரியாப்பா, இது புக் பேக். இது யாரு தப்பு விட்டுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு விட்டுறக்கூடாது. ஏன்னா அது புக் பேக்பா. புக் பேக்க தயவு செஞ்சு தட்டிட்டு போயிருங்க. அதுல இருந்தா உங்களுக்கு 50% கண்டிப்பா பாக்ஸ் புக் பேக்ல இருந்து தான் வரும். சரியா, 50 70% வரையும் பாக்ஸ் அண்ட் புக் பேக் தான். டிஎன்யூ எஸ்ஆர்பியை பொறுத்தவரை அவங்க அப்படிதான் கேட்கறாங்க. சோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இப்போ போலீஸ் எக்ஸாம் வந்துட்டு அப்படிலாம் இல்லையே டஃபா இருந்துச்சு அப்படின்னா, இங்க பாருங்க, அதாவது என்ன டஃப்னு தெரியுமா? இப்ப இருந்த போலீஸ் எக்ஸாம்ல நீங்க டஃப்னு சொல்றது, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அந்த 4 ஆப்ஷன் வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயே இருக்கும். அதுதான் கணக்கு. இப்ப இந்த போலீஸ் எக்ஸாம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 4 ஆப்ஷன் தனித்தனியா வச்சுட்டாங்க வேற வேற இடத்துல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் எது தவறுன்னு சொல்லிட்டு இப்போ 1857 பெருங்கிளர்ச்சின்னு கொடுத்தாங்கன்னா அடுத்த 4 ஆப்ஷன் பெருங்கிளர்ச்சியா இல்ல 1905 வங்க பிரிவினை, இப்படி ஒரு 4 ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. அதுதான் நம்மளுக்கு டஃப்னு தெரியுது. பட் அவங்க எடுத்தது ஃபுல்லா பாக்ஸ் புக் பேக் தான் எடுத்திருக்காங்க. சரியா, சரி ரைட். அடுத்தது பாருங்க 19வது கொஸ்டின். ஒளி அலைகள் சார்ந்து தவறான இணை எது? இவை குறுக்கலைகள் கொடுத்திருக்காங்கப்பா, அதான் தவறு. நெட்டலைகள் அப்படின்றத கரெக்ட். நீங்க பாருங்க, அதாவது போலீஸ் கொஸ்டின் ரொம்ப டஃப். 70க்கு நிறைய பேர் இது பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த டஃப்பான கொஸ்டின்லயும் 60க்கு மேல போட்ட நிறைய பேர் இருக்காங்க. சரியா, அதனால கொஸ்டின் எப்படி வந்தாலும் அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ண ஆள் இருக்கத்தான் செய்யுது. சரியா, அதனால தயவு செஞ்சு நல்லா படிங்க. இப்ப பாத்துட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் above 60 அடிச்சிருப்பீங்க கண்டிப்பா. சரியா, எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா பிசிக்கல் ஆரம்பிங்க. சரி, ஓகேப்பா. இந்த பாருங்க, கால்வனோமீட்டரின் பயன்பாடு என்ன? ஆப்ஷன் டி. மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுறதா என்ன அப்படின்னா கால்வனோமீட்டர். மின்னோட்டத்தை அளவிட பயன்படுறது என்னப்பா? அம்மீட்டர். அம்மீட்டர் மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படுது. அடுத்து மின்னழுத்த வேறுபாடை அளவிட என்னன்னா வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் மின்னழுத்த வேறுபாடு அளவிட பயன்படுறது. மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க மின்தடை மாற்றி. ரைட். அடுத்தது பாருங்க, பொருளின் தொலைவிற்கு ஏற்ப விழிலென்ஸ் தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள உதவுவது எது? சிலியரி தசைகள் அப்படின்றதுதான் கரெக்ட். சரியாப்பா. இப்ப கண் பாவை அப்படின்றது என்னன்னா ஐரிஸின் மைய பகுதி தான் கண் பாவை. சரி, விழித்திரை அப்படின்றது தலைகீழான மெய்பின்பம். விழித்திரை அப்படின்றது தலைகீழான மெய் பிம்பம். ஸ்க்லீரா அப்படின்றது என்னன்னா கண்ணின் மைய வெள்ளை பகுதி. சரியா, கண்ணின் வெள்ளை பகுதி வலுவான திசு எது அப்படின்னா ஸ்க்லீரா தான். சரியா, வலுவான திசு. அடுத்து 1 கிலோகிராம் எடை என்பது புக் பேக் பா. சரியா, சோ இதுல வந்து நம்ம ஒரு 10ல ஒரு 5 6 7 கொஸ்டின் கிட்ட புக் பேக் வந்து ஃபிட் பண்ணிருக்கோம். சரியா, உங்களோட
இதை சோதிக்கிறதுக்காக. சரியா, அதுக்காக பாத்துக்கோங்க. இது டைரக்ட் கொஸ்டின். 9.8 into 10⁴ நியூட்டன்றது ஒரு கிலோகிராம் எடை என்பது அது எதற்கு சமம் அப்படின்றதுக்கான ஆன்சர். அடுத்து, ஒளி அலைகள் எதில் வேகமாக பரவுகின்றன? உலோகங்கள் பா. இது நம்மளுக்கே தெரியும்ல, ஏன்னா உலோகங்கள்ல அந்த மாலிகுல் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு பக்கத்துல பக்கத்துல அட்டாச் ஆயிருக்கும். அதனால இத வந்து நம்ம தட்டும் போது பக்கத்துல 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 டச் ஆகி அது வேகமா அந்த ஒளி அலைகள் பரவும். அடுத்து 24வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. சரியா, ரைட் பா. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, வாயு திரவமாக மாறுதல் குளிர்தல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் மெயின். வாயு திரவமா மாறுறது என்னப்பா? குளிர்தல். வாயு திடப்பொருளா மாறுறது உறைதல். இது ரெண்டுக்கு மட்டும் வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாரி, வாயு திரவமா மாறுறது என்னன்னா குளிர்தல், வாயு திடப்பொருளா மாறுறது உறைதல். அடுத்து, திரவம் திடப்பொருளா மாறுறது, சாரி வாயு திடப்பொருளா மாறுறது வந்துட்டு படிதல் பா, மன்னிச்சிருங்க. சரியா, ரைட். இருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன், கன்ஃபியூஸ் பண்ணிட வேணாம் போற நேரம். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன்பா. அதாவது ஃபர்ஸ்ட் வாயு திரவமாக மாறுறது என்னன்னா குளிர்தல், வாயு திடப்பொருளா மாறுறது, ரைட், வாயு திடப்பொருளா மாறுறது படிதல். அடுத்து, திரவம் திடப்பொருளா மாறுறது உறைதல். அதான் மெயின். இது ரெண்டு தான் குழப்பம்னு சொன்னேன். அதாவது வாயு திரவமாக மாறுறதும் திரவம் திடப்பொருளா மாறுறதும் குழப்பம். சரியா, குளிர்தல் உறைதல், அதை மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க. வாயு திடப்பொருளா மாறினா அது படிதல். அடுத்து, திடப்பொருள் வாயுவாக மாறுதல், அது வந்து பாதகமாதல், நம்மளுக்கு சூடா எல்லாமே. சரியாப்பா, அப்போ இது மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா ஆப்ஷன் பி பா, பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது, புற்றுநோயின் வகையான கார்சினோமா எதில் ஏற்படுகிறது? ஆப்ஷன் ஏ, எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் ஏற்படுறதா கார்சினோமா. அப்ப இணைப்பு மற்றும் தசை திசுக்கள்ல இது வந்து என்னன்னா சார்கோமாப்பா. சரியா, சார்கோமா இணைப்பு மற்றும் தசை திசுகள்ல, எலும்பு மஞ்சை மற்றும் நிணநீர் முடிச்சுகள்ல இதுல ஏற்படுறது ரத்தம். இது ரெண்டுமே என்னன்னா லியூகேமியா. சரியா. அடுத்து 26 பாருங்க, கூற்று 1, 2 ரெண்டுமே தவறுதான்ப்பா. ஏன்னா அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபிரதம் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கும், அதான் மெயின். சரியா, நீங்க நிறைய பேர் தப்பா படிச்சு வச்சிருப்பீங்க, அப்படி படிக்க கூடாது. இது வந்து என்ன அப்படின்னா 10th பாக்ஸ்ல இருக்கும், 10th புக்ல பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபிரதம் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கும்பா, குறை அடர்த்தி கொண்ட லிப்போபிரதம் இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கும். சரியா, இது ரெண்டு அப்படியே மாத்தி கொடுத்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபிரதம் என்ன பண்ணுனா இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கும், குறை அடர்த்தி கொண்ட லிப்போபிரதம் இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கும். சரியா, இது ரெண்டையும் மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க, வன உயிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் சார்ந்து தவறான இணையை கண்டறிக. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் தவறு. முதலை பாதுகாப்பு திட்டம் 1972 கொடுத்திருக்காங்க, அது 1976 தான் முதலைகள் பாதுகாப்பு திட்டம். சரியா, மிச்சம் எல்லாமே கரெக்ட் தான். அடுத்து பாருங்க 28வது கொஸ்டின், நீரில் மிதந்த நிலையில் உள்ள திண்ம பொருள் எவ்வாறு அகற்றப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ, வீழ்படிவு முறை. அப்ப வடிகட்டுதல் என்னப்பா? திடப்பொருட்கள், அதாவது நீரில் கலந்துள்ள திடப்பொருட்கள் வடிகட்டுதல் மூலியமா அகற்றப்படும். காற்றேட்டம், இது வந்து நுண்ணுயிரிகளை நீக்கம் செய்யறது. நுண்ணுயிரிகளை நீக்கம் செய்யறது என்னன்னா காற்றேற்றம். கிருமி நீக்குதல் என்ன அப்படின்னா குளோரினேற்றம், மற்றும் புற ஊதா கதிர்கள். குளோரினேற்றம் மற்றும் புற ஊதா கதிர்கள். சரி, அப்ப மாதவிடாய் சுகாதார திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எதுப்பா? 2011. அடுத்து, கருப்பை சுருங்குவதை தூண்டி கருப்பையில் இருந்து குழந்தை வெளிவருவதை தூண்டும் ஹார்மோன் எது? ஆக்சிடோசின் ஹார்மோன். ரொம்ப முக்கியமானதுப்பா. கருப்பை சுருங்குவதை தூண்டி கருப்பையில் இருந்து குழந்தை வெளிவருவதை தூண்டக்கூடிய ஹார்மோன் எதுனா ஆக்சிடோசின். ப்ரோலாக்டின் ஹார்மோன். சரியா, ரைட். ப்ரோலாக்டின் ஹார்மோன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
இது வந்து பால் சுரப்பியில பால் உற்பத்தியை தூண்டுறது. எது அப்படின்னா புரோலாக்டின். அதாவது ப்ரொஜெஸ்டரான் இது எதுக்கு அப்படின்னா மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்துறது. மாதவிடாய் சுழற்சிய ஒழுங்குபடுத்துறது. ஒழுங்குபடுத்துதல் எது அப்படின்னா ப்ரொஜெஸ்டரான். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க, ஈஸ்ட்ரோஜன். இது மெயினா எதுக்குன்னா பெண்கள் பருவம் அடைகிறதுக்கான ஹார்மோன். சரியா, பெண்கள் பருவம் அடைதலுக்கான ஹார்மோன் எது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன். அடுத்து இலவம் பஞ்சு மரத்தில் எதன் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது? ஆப்ஷன் டி, அணில்கள் மூலியமா மகரந்த சேர்க்கை நடைபெறுது. அப்போ தேனீக்கள் 90% மகரந்த சேர்க்கை, 90% மகரந்த சேர்க்கை தேனீக்கள். நீர் ஹைட்ரில்லா வாலிஸ்னேரியா. இது ரெண்டும் என்னன்னா நீர் மூலமா அதாவது நீர் மூலமா மகரந்த சேர்க்கை நடைபெறுது. எதுனா ஹைட்ரில்லா வாலிஸ்னேரியா. தேன் சிட்டு மூலியமா மகரந்த சேர்க்கை எது அப்படின்னா கல்வாழைப்பா. கல்வாழையும் கிளாடியோலி இது ரெண்டும் என்ன அப்படின்னா தேன் சிட்டு. சரி, 32 அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன் ஆக்சின். அதாவது கீழ்காண்பவைகளில் தவறானது எது? தாவர ஹார்மோன் சார்ந்து கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் பி தான் தவறு. ஏன்னா அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன் ஆக்சின் கிடையாது, ஜிப்ரினலின். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். ஜிப்ரினலின். ஓகேப்பா. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக கேட்டிருக்காங்கப்பா. சரியா, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, டெல்லி. சரி, பொறுத்துக பாத்துருங்க. ஏபிஎஸ் டார்கோட்டா பாறை மற்றும் காட்டு தேனி, ஏபிஎஸ் புளோரிடா குட்டி தேனி, இண்டிகா அப்படின்னா இந்திய தேனி, ஏபிஎஸ் ஆடம்சோனி அப்படின்றது ஆப்பிரிக்க தேனி. சரி, அடுத்தது பாருங்க 34வது கொஸ்டின். செம்மறி ஆடுகளில் காணப்படும் ஆந்த்ராக்ஸ் என்ற நோயானது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற உயிரியால் உருவாகிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கூறினது யாரு அப்படின்னா ராபர்ட் காட்ச்பா. சரியா, பாக்டீரியாவின் தந்தை ராபர்ட் காட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஆந்த்ராக்ஸ் நோயை பத்தி சொல்லியிருப்பாரு. அடுத்து சார் ரொனால்ட் ராஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னா மலேரியா பரவுறத கண்டுபிடிச்சிருப்பாரு. மலேரியா சார்ந்து ஆய்வு மேற்கொண்டு மலேரியா பரவும் விதத்தை கண்டறிஞ்சிருப்பாரு. அதனால 1902 இவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. அடுத்து லூயிஸ் பாஸ்டர், இவரு காலரா, ஆந்த்ராக்ஸ் இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர். எட்வர்ட் ஜென்னர். சரியா, இரு வரணும். ரைட், ஓகே, நம்ம பாத்துக்கலாம். சரியாப்பா, கொஸ்டின்ல கரெக்டா கொடுத்துருவோம். தடுப்பூசி இடுதல நிகழ்வை கண்டுபிடிச்சவரு இவர் தான், எட்வர்ட் ஜென்னர். சரியா, தடுப்பூசி நிகழ்வு கண்டறிந்தவர் எட்வர்ட் ஜென்னர். அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்க, விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்களுக்கு சான்றளிக்கும் முகமை அக்மார்க். சரியாப்பா, ஐஎஸ்ஐ எதுக்கு அப்படின்னா மின்பொருள் சுவிட்சுகள் இது எல்லாமே ஐஎஸ்ஐ. எஃபிஓ அப்படின்றது எதுக்கு அப்படின்னா பல உற்பத்தி பொருட்கள் எல்லாத்துக்குமே எது அப்படின்னா எஃபிஓ. எஃப்எஸ்எஸ்ஐ ஏஐ இது எதுக்கு அப்படின்னா இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணயம் எல்லாத்துக்குமே தான். சரியா, இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணயம். சரியா, அடுத்தது பாருங்க 36வது கொஸ்டின். ரைட், வீனஸ் பூச்சி பிடிப்பான். சரியா, வீனஸ் பூச்சி பிடிப்பான் என்று அழைக்கப்படும் டயோனியா மிக்சிபுலா என்ற தாவரம் எதற்கு எடுத்துக்காட்டுனா நடுகமுறு வளைதல். சரியாப்பா, டயோனியா மிக்சிபுலா இது எதுக்காக அப்படின்னா நடுகமுறு வளைதல். இது பேர் வீனஸ் பூச்சி பிடிப்பான் அப்படின்னு இந்த தாவரத்தை சொல்லுவாங்க, நடுகமுறு வளைதலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க
ஒளியுறு வளைதல் இதுக்கு வந்து டார்காசம் அபிசினேட், அதாவது டராக்சம் அபிசனேட் அது பேரு. சரியா? வேதியுறு வளைதல், அதாவது வேதி சார்பசைவுன்னு மாத்திக்கங்க. சரியாப்பா? வேதி சார்பசைவு. மகரந்த குழாயின் வளர்ச்சி, அதான் வேதி சார்பசைவு. எடுத்துக்காட்டு மகரந்த குழாயின் வளர்ச்சி. அடுத்து புவிச்சார் அசைவுன்னு மாத்திக்கிறது. சரியா? வளைதல் கிடையாது, புவிச்சார் அசைவு. தாவர வேர் பகுதி தான் புவிச்சார் அசைவு. சரியா? அடுத்தது பாருங்க, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச நாடுகளுடனான எல்லையை பாதுகாக்க ட்ரோன் பயிற்சி பள்ளி எந்த படையால் துவங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிஎஸ்எஃப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் டெஹான்பூர்ல இருக்கு இது இந்த காலேஜ். சரியா? பிஎஸ்எஃப் ஓட காலேஜ் மத்திய பிரதேசத்துல உள்ள டெகான்பூர்ல இருக்கு. சரியா? சரி, ரைட், ஓகே. அதாவது ஒரு பாராமிலிட்டரி போர்ஸால நடத்தக்கூடிய ஒரு காலேஜ் இந்த காலேஜ் தான். சரியா? என்ன அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் டெஹான்பூர்ல இருக்க இந்த பிஎஸ்எஃப் காலேஜ். இங்க வந்து ட்ரோனுக்கான பயிற்சி கொடுக்க போறாங்க. ஏன்னா இப்ப மெயினா வந்து இந்த பார்டர் அட்டாக் அப்படின்றது எல்லை தாண்டி தீவிரவாதிகள் இதெல்லாம் வர்றது கிடையாது, ட்ரோன் தான் அதிகமா வருது. சோ அந்த ட்ரோன் சார்ந்த பயிற்சி வந்து துவங்கியிருக்காங்க பிஎஸ்எஃப். சரியாப்பா? பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து துவங்கியிருக்காங்க. நம்ம என்ன துவங்க போறோம் அப்படின்னா ஜனவரி 17 குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச், அதாவது குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச். இது குரூப் 4க்கு யூஸ் ஆகும், சேமா தான் இருக்கும் நம்மளுக்கு. சோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ விருப்பப்படுறவங்க 8677222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நம்ம ஏற்கனவே டெலகிராம் குரூப்ல நம்ம ஷெட்யூல் கொடுத்துட்டோம். சரிங்களா? சோ அந்த ஷெட்யூல் படி நீங்க பாத்துக்கோங்க. அதுபடிதான் உங்களுக்கு எக்ஸாம் டெஸ்ட் எல்லாமே வருஷப்படி நடக்கும். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, துலீப் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? 38 ஆப்ஷன் பி, கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையது துலீப் கோப்பை. பேட்மிண்டன், இது பாருங்க, பேட்மிண்டன் எடுத்துக்காட்டு வந்து நம்ம போன எக்ஸாம்லயே பார்த்தப்பா. யாருன்னா பாரா பேட்மிண்டன்ல ஒருத்தவங்க வருவாங்க, துளசி மணி முருகேசன். இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். துளசி மணி முருகேசன் பாரா பேட்மிண்டன் போட்டியை சேர்ந்தவங்க. மெயினா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்ப கூட பெண்களுக்கு 1000 ரூபாய் தர்றாங்கல்ல, அந்த திட்டத்தோட 2ஆம் கட்டம் துவக்குனாங்க. அதுக்கு இவங்களை தான் கூப்பிட்டுருந்தாங்க. சரியா? துளசி மணி முருகேசனை தான் கூப்பிட்டுருந்தாங்க. ரயில்வேலையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கால்பந்து கூடனான கோப்பை என்ன அப்படின்னா சந்தோஷ் கோப்பை வந்து கால்பந்து போட்டிக்கான கோப்பை. சந்தோஷ் கோப்பை. படகு போட்டி அப்படின்றது நேரு கோப்பை. நேரு கோப்பை படகு போட்டி. சரிப்பா. குஃப்ரி ரத்தன், குஃப்ரி தேஜஸ், குஃப்ரி சிபாரத் ஆகிய ரகங்கள் எதனுடன் தொடர்புடையவனா உருளைக்கிழங்குப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு இந்த புதுசா இந்த ரகங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து பாருங்களேன், அதாவது குஃப்ரி சிபாரத் இருக்கு பாத்தீங்களா? ரைட். குஃப்ரி ரத்தன், சாரி, குஃப்ரி ரத்தன் வந்து 90 நாள்ல விளைச்சல் தரக்கூடிய ரகம். எது? குஃப்ரி ரத்தன். குஃப்ரி தேஜஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய உருளைக்கிழங்கு வகை, வெப்பம் தாங்கி. சரியா? இந்த குஃப்ரி சிபாரத் 1, 2 விட்டுருக்காங்க. இதுல குஃப்ரி சிபாரத் 1 வந்து நம்மளுக்கு ரொம்ப மெயின்பா. ஏன்னா குறைந்த பரப்பளவுல அதிக விளைச்சல். சாரி, குறைந்த பரப்பளவில் அதிக விளைச்சலை தரக்கூடியது குஃப்ரி சிபாரத் 1. தமிழ்நாட்டுக்கு எந்த உருளைக்கிழங்கு வகைய ஐகார் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த குஃப்ரி சிபாரத் 1 தான் தமிழ்நாட்டுக்கு பரிந்துரைச்சிருக்காங்கப்பா. ரொம்ப முக்கியம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குஃப்ரி சிபாரத் 1 அப்படின்ற உருளைக்கிழங்கு வகை தான் தமிழ்நாட்டுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்து, அன்பு கரங்கள் திட்டம் அப்படின்றது என்ன? ஆப்ஷன் டி, பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் கல்வியை தொடர உதவித்தொகை வழங்குவது. எவ்வளவுப்பா? 2000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்பாங்க. சரியா? சரி. அடுத்து, முதியோர்களுக்கான இல்லங்கள் அமைப்பது. அது என்னன்னா அன்பு சோலை திட்டம்பா. அன்பு
சோலை திட்டம் என்ன அப்படின்னா முதியோர்களுக்கான இல்லங்கள் அமைப்பது. வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருள் வழங்குவது, அது தாயுமானவர் திட்டத்தின் கீழே கொண்டு வந்தாங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டுமே தாயுமானவர் திட்டத்துக்கு கீழே வர்றதாப்பா. அன்புச்சோலை திட்டமும் இந்த ரேஷன் பொருளும். தாயுமானவர் திட்டம் அப்படின்றது என்னன்னா, கடைக்கோடியில இருக்க மக்களுக்கு, அதாவது மெயினா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்களுக்கு தேவையான திட்டங்கள் உருவாக்குறது தான் இந்த தாயுமானவர் திட்டத்துக்கு கீழே கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப என்ன அப்படின்னா, இந்த தாயுமானவர் திட்டத்துக்கு கீழே தான் இந்த அன்புச்சோலை திட்டமும் வருது, வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருள் இது ரெண்டுமே வருது. அரசு கூர்நோக்கு இல்லங்கள் அமைப்பது என்னன்னா, நம்ம சேனல் பேர் தான்ப்பா, பூஞ்சோலை இல்லங்கள். பூஞ்சோலை இல்லங்கள் அரசு கூர்நோக்கு இல்லங்கள் பேரு. சரியாப்பா? ரைட். அடுத்து இன்னொன்னு ரெண்டு திட்டத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு காக்கும் கரங்கள், காக்கும் கரங்கள். இன்னொன்னு காவல் கரங்கள் திட்டம்ப்பா. சரியா? காவல் கரங்கள். இந்த ரெண்டு திட்டம் ரொம்ப மெயினான திட்டம். என்னன்னா, இந்த காக்கும் கரங்கள் அப்படின்றது ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிளஸ் ஆர்மில தன்னோட சொந்தங்களை இழந்தவங்களோட குடும்பத்துக்கு தொழில் துவங்குறதுக்காக 1 கோடி ரூபாய் வரை பிணையில்லா கடன், எந்த சூரிட்டியும் இல்லாம 1 கோடி ரூபாய் வரை கடன் தர்றது என்ன அப்படின்னா காக்கும் கரங்கள் திட்டம். காவல் கரங்கள் அப்படின்னா என்னன்னா, அதாவது இந்த நிறைய மன வளர்ச்சி குன்றியோர் இருப்பாங்கல்ல, அவங்க நிறைய பேர் அப்படியே வீட்டுல இருந்து ரோட்ல விட்டுட்டு போயிடறாங்க. சோ அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு போய் அவங்களோட அந்த பாதுகாப்பு இல்லங்கள்ல கொண்டு போய் காவலர்கள் செய்யறது, அதான் போலீசார் செய்யறது காவல் கரங்கள். காக்கும் கரங்கள் வேற, காவல் கரங்கள் வேற. இன்னொன்னு போலீஸ் அக்கா திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கப்பா, கோயம்புத்தூர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மகளிர் போலீஸ் ஒவ்வொரு, அதாவது ஒரு ஏரியால இருக்க ஒரு காலேஜ் இல்லாட்டி ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டு வாரம் வாரம் போய் அவங்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்கறது. அது போக அந்த குழந்தைகளுக்கு, அங்க இருக்க மாணவர்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுதா, வர்ற வழியில எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதா என்னன்னா போலீஸ் அக்கா திட்டம். இது போன ஆண்டுதான் கொண்டு வந்தாங்க, 2024 சொன்ன வச்சுக்கோங்க. எங்குள்ள காவலர் பயிற்சி பள்ளிக்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ வேலூர். சரியாப்பா? அடுத்து கூற்று 1, கேசவ சந்திரசன் சமாஜத்தில் இருந்து விலகி புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார். கூற்று 2, தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்பட்டது. கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான், சரியான ஆன்சர் பா. கூற்று 1, 2 ரெண்டுமே. அடுத்து 43வது கொஸ்டின், எந்த கிளர்ச்சியின் விளைவாக 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்டது? முண்டா கிளர்ச்சி. சாந்தல் கிளர்ச்சி மூலியமா இயற்றப்பட்டது என்னன்னா சாந்தல் பர்கானா மண்டலம். சாந்தல் பர்கானா மண்டலம். சரியாப்பா? 1855 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் எதுனா 19 ஏப்ரல் 13. இங்க பாருங்க, ஏப்ரல் 6 என்ன பண்ணுவார்னா காந்தி எல்லாத்துக்கும் அழைப்பு விடுவார். காந்தி எல்லாத்துக்கும் அழைப்பு விடுவாரு. எதுக்குன்னா இந்த மாதிரி போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு விட்ட நாள் எது அப்படின்னா ஏப்ரல் 6. ஏப்ரல் 9 2 பேர் கைது செய்யப்படுவாங்க. சயாபுதீன் கிச்லு, சத்யபால். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைது செய்யப்படுவாங்க. சோ 19 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துடும். அடுத்து சைமன் குழு சென்னை வந்தபோது யார் தலைமையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏபா, சத்தியமூர்த்தி தலைமையில. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சைமன் குழு சென்னை வந்தபோது யார் தலைமையில எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்படின்னா சத்தியமூர்த்தி தலைமையில எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சுப்பராயன் யார்ப்பா? இவர் தான் ஃபர்ஸ்ட் சுயேட்சை வேட்பாளர். நம்ம தமிழ்நாட்டுல சுயேட்சை வேட்பாளரா இருந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 1926. ஜார்ஜ் ஜோசப், ரோசாப்பு துறை இவர். சரியா? மதுரை மக்கள் ரோசாப்பு துறை அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா மெயினா அந்த கைரேகை சட்டத்துக்கு எதிராக பிளஸ் ரொம்ப அந்த வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாரு இவர் ஜார்ஜ் ஜோசப். சரியா? அதனால ரோசாப்பு துறை. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வைக்கம் போராட்டத்துல 1924 வைக்கம் போராட்டம் நடக்கும்.
அப்போ அந்த கேரளால பெரியார வந்து வர சொன்னது இவர்தான், ஜார்ஜ் ஜோசப். சரியா, அங்க மிகப்பெரிய போராட்டம் பண்ணியிருப்பாரு இந்த வைக்கத்துக்காக. சோ அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க. சரிங்களா, இது திருப்பூர் குமரன் நம்ம ஆப்ஷனுக்காக வச்சது. வேணா இது வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது திருப்பூர் குமரன் இறந்த நாள் எது அப்படின்னா 1932 ஜனவரி 11. இங்க பாருங்க 3-2-1 வரும்பா. சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேபி கேட்கலாம், திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு எது அப்படின்னு. 1932 ஜனவரி 1 3-2-1 அப்படியே நாம மாதிரி 111 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஜனவரி 11. அடுத்தது 46வது கொஸ்டின். கீழ்காண்பவைகளில் எது சரின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரி, 4 மட்டும் தவறு. ஏன்னா ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றாக தலைமையேற்று வழி நடத்தினார் அப்படின்றது தவறு. ஏன்னா ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவர் படைப்பிரிவுல இருந்தவர். பூலித்தேவரோட படைப்பிரிவுல இருந்தவர். அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க 47. An Uncertain Glory என்ற புத்தகத்திற்காக நோபல் பரிசு வாங்கியவர் யார்? அமர்த்தியா சென்னுப்பா. சரியா, சரி ரைட் ஓகே. இது டைரக்ட் கொஸ்டின் தான், அப்படியே புக்ல இருந்து எடுத்தது, ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டது, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய அரசால் தூய்மை பாரத வரி எந்த ஆண்டு விதிக்கப்பட்டது? 2015 நவம்பர் 15 தூய்மை பாரத வரி விதிக்கப்பட்டுச்சு. சரியா, 2016 நவம்பர் 8 என்னப்பா, யாருமே மறக்க முடியாது, பண மதிப்பு இழப்பு. 2016 நவம்பர் 8. இதே 2016 பிப்ரவரி 18, அதாவது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் PMFBY நினைக்கிறேன், அதாவது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. சரியாப்பா, அதாவது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னா என்னன்னா பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் 2016 பிப்ரவரி 18. 2017 ஜூலை 1 என்னப்பா, ஜிஎஸ்டி அமல் செய்யப்பட்டது. ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தது 17 ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதாவது ஜூலை 17 1/7/2017, அதுதான் 17 என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி. அடுத்து பாருங்க 49. கீழ்காணும் தொடர்களில் பொருந்தாதது எது? கொஞ்சம் கோல்டுப்பா, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்குதான் கண்ட்ரோல் பண்ணி நடத்திட்டு இருக்கு. ரைட் ஓகே. 49 ஆப்ஷன் சி தான்ப்பா தவறு. ஏன்னா சிவப்பு புரட்சின்றது இறைச்சி மற்றும் இறால்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இறைச்சி மற்றும் தக்காளி தான் சிவப்பு புரட்சி, இறால் கிடையாது. ஏன்னா இறால்ன்றது இளஞ்சிவப்பு புரட்சி, இளஞ்சிவப்பு புரட்சி தான் இறாலு. இளஞ்சிவப்பு புரட்சியில வேற இறால் வரும், இறாலு வேற வெங்காயம் வரும், மருந்து பொருட்கள், இது எல்லாமே இளஞ்சிவப்பு புரட்சி. அடுத்தது எந்த திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது? 8வது ஐந்தாண்டு திட்டம். அதாவது 1992 இருந்து 1997 வரையும் இந்த ஐந்தாண்டு திட்டம் வரும். 91 அந்த பிளானை கொண்டு வந்து 92 அமல்படுத்தியிருப்பாங்க. எது? LPG, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அப்படின்னா என்னன்னா தனியார் மயம், அதாவது லிபரலைசேஷன்னா தாராளமயம், தனியார் மயம், உலகமயம். ஓகேவா? PV நரசிம்மராவ் காலத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப வந்துட்டு யாரு பினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் இருந்திருப்பாரு. சரியா, மன்மோகன் சிங். அடுத்து 51வது பாருங்க, வேறுபட்டதை காண்க. ஆப்ஷன் டி காற்றழுத்த, அதான் வேறுபட்டது. ஏன்னா காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் அப்படின்றது திருப்பூர் கிடையாது, கோயம்புத்தூர். சரியாப்பா, கோவை. இன்னொன்னு மாவு அரைக்கும் இயந்திரங்கள், மாவு அரைக்கும் இயந்திரங்கள், அது என்னன்னா கோவை தான். திருப்பூர் வந்து ஆயத்த ஆடைக்கு தான் திருப்பூர், ஆயத்த ஆடை, அதுக்குதான் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா திருப்பூர் வரும். சரியா, வேற இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சென்னை கரெக்ட், இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு கரெக்ட், ஆசியாவின் டெட்ராய்டு சென்னைன்றதும் கரெக்ட் தான். அடுத்து
52வது கொஸ்டின் பாருங்க. எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின வீதம் அதிகமாக உள்ளது? ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி. சரியா? 1038 பெண்கள் இருக்காங்க. சரியாப்பா? 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள் இருக்காங்க. குறைவான பாலின வீதம் எது அப்படின்னா டையூடாமன். இது வந்து 2011 கணக்கெடுப்பு. சரியா? அப்ப அடுத்து நம்மளுக்கு 2026ல எடுக்க போறாங்க. சோ நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். டையூடாமன் 618 பெண்கள் தான் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. இதான் இந்தியாவிலேயே குறைவான பாலின வீதம் பதிவான பகுதி. அதிக பாலின வீதம் கொண்ட யூனியன் பிரதேசம்ன்றது 10, 38 பாண்டிச்சேரி. சரியாப்பா? இந்தியாவை பொறுத்தவரை 940 பெண்கள் 1000 ஆண்களுக்கு இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை 995ன்னு ஒரு இதுல கொடுத்திருப்பாங்க, 996ன்னு ஒரு இதுல கொடுத்திருப்பாங்க. சோ ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யாரு? ஆப்ஷன் சி ஜே.சி. குமாரப்பா. அதனால இவரை பச்சை காந்தின்னு சொல்லியிருப்பாங்க. பச்சை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு. வி.கே.ஆர்.வி. ராவ். இவர் யாருன்னா ஜே.எம். கீன்ஸ் அவரோட மாணவர். ஜே.எம். கீன்ஸோட மாணவர் வி.கே.ஆர்.வி. ராவ். ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதை நான் சொல்றேன், பொறுமையா நீங்க நோட் பண்ணிக்கங்க. திட்டமிடுதலின் சாரம் அப்படின்றது, ஒரு நாட்டோட திட்டமிடுதலின் சாரம் அப்படின்றது என்னன்னா, மனித சக்தி, வளம், பணம், இது எல்லாத்தையும் சிறந்த வழியில பயன்படுத்துறது. அதுதான் என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட திட்டமிடுதலின் சாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? அமர்த்தியா குமார் சென் தொழில்நுட்ப தெரிவு அப்படின்ற நூலை எழுதினவர்ப்பா. தொழில்நுட்ப தெரிவு அப்படின்ற நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா அமர்த்தியா குமார் சென். அதான் வந்து சுருக்கமா ஏகே சென்னு கொடுத்திருப்பாங்க. அங்க போயிட்டு ஒரு வேலை இது கேட்டாங்க அப்படின்னா ஏகே சென், ஐயோ ஆப்ஷன்ல இல்லையேன்னு நினைக்காதீங்க, அமர்த்தியா குமார் சென் தான். இப்படி ஏற்கனவே கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, அதுக்காக தான் நம்ம இதை ஃபிட் பண்ணிருக்கோம். அடுத்து 54 விரிவாக்கம். ஏசியன் அப்படின்னா என்னன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், அதான் ஏசியன் கண்ட்ரிஸ். சரி. M3 அப்படின்றது ஆப்ஷன் சிபா அனைத்து வணிக வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கி. காகித பணம்ன்றது M1. அஞ்சலக சேமிப்பு வைப்புகள் அப்படின்றது M2 ஈக்குவல் டு M1 பிளஸ் அஞ்சலக சேமிப்பு வங்கியின் வைப்புகள். அடுத்து அனைத்து வணிக வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கி அப்படின்றது M3 ஈக்குவல் டு M2 பிளஸ். சரியா? M2 பிளஸ் அனைத்து வணிக வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கி. இது வந்து M4. M3 பிளஸ் அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள். அடுத்து 56வது கொஸ்டின் பாருங்க. 1956 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் எங்கு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் டி உத்தரகாண்ட்ல இருக்க டேராடூன்ல தான் உருவாக்கப்பட்டது. அசாம்ல உள்ள டிக்மாய் 1889ல வந்துட்டு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு. சரியா? அது என்னன்னா அசாம். மேற்கு வங்காளத்துல இருக்க ரேஷ்ரா, இது வந்து சணல் தொழிலுக்குப்பா. சணல். நம்ம 10th புக் பாத்தீங்கன்னா 1854ன்னு கொடுத்திருப்பாங்க. 12th புக்ல 1855ன்னு கொடுத்திருப்பாங்க. சாரி 12th இல்ல 11th எக்கனாமிக்ஸ்ல. சோ இது ரெண்டையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நம்மளுக்கு தேவை என்னன்னா சணல் தொழில் ஃபர்ஸ்ட் எங்கன்னா மேற்கு வங்கம் ரஷ்யால. அடுத்து ஜார்ஜியால இருக்க குல்டீன்னு வரணும்ப்பா. சரியா? அது சேஞ்ச் ஆகாம இருக்கு, நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சரியா? ஜார்ஜியால இருக்க குல்டி, இது என்ன அப்படின்னா 1870ல முதல் இரும்பு தொழில். சரியா? இங்கிலீஷ்லயும் மிஸ்டேக்கா இருக்கா? அதுலயும் குல்ஃபின் தான் இருக்கு, குல்ஃபி கிடையாதுப்பா, அது ஐஸ்கிரீம். குல்டி. சரியா? ரைட். அது நம்ம கொஸ்டின்ல சேஞ்ச் பண்ணிடுவோம். கரெக்ஷன் பார்த்துருவேன், நடத்தும் போதே எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துருவோம். ஓகே, அதை நம்ம சரி பண்ணிடலாம். கொஸ்டின்ல உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ரைட். எந்த நாட்டில் மாநில தலைமை நீதிமன்றங்களே உச்ச நீதிமன்றம் என்று அழைக்கப்படுகிறது? ஆஸ்திரேலியா. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா ஓரியன்டா இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அதாவது இந்த இது இருக்குல்ல பேஸ்புக், ட்விட்டர், சமூக வலைதளம், டக்குன்னு ஞாபகம் வருது, சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை வச்சிருக்காங்கப்பா. சரியா?
ஃபர்ஸ்ட் சமூக வலைதளங்கள் பயன்படுத்த 16 வயது கீழே இருக்க குழந்தைகள் முதலா சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை விதித்த நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 58வது கொஸ்டின். மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையப்பா. ரொம்ப முக்கியமானது. சரியா? மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சியில தேர்தலை நடத்துறது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எம்பி எலெக்ஷன் எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திடுவாங்க. சரியா? இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் அது யாருப்பா நடத்துவாங்க? மாநில தேர்தல் ஆணையமா? கிடையாது, அது இந்திய தேர்தல் ஆணையம் தான். குடியரசுத் தலைவர் தேர்தல் அது இந்திய தேர்தல் ஆணையம் தான். சரியா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? 59 ஆப்ஷன் ஏ. அதாவது சமதர்ம மதசார்பற்ற, அதாவது சமதர்ம கரெக்டா தானே இருக்கு? சாரி சார், ஃபர்ஸ்ட் இறையாண்மையுடைய வரும்பா. ரைட்டு, அதான பார்த்தேன். இறையாண்மையுடைய சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு. அதுதான் சரியா? இறையாண்மையுடைய சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு. அடுத்த 60வது பாருங்க. வேறுபட்டதை காண்க. எது அப்படின்னா மத்திய பிரதேசம். ஈரவை சட்டமன்றத்தை கொண்டதுல தவறானது எது அப்படின்னா மத்திய பிரதேசம். சரி, ஓகே. வேற ஈரவை சட்டமன்றம் எது எதுல இருக்கு? பீகார்ல, கர்நாடகால, மகாராஷ்டிரால. சரி, அடுத்தது 61வது கொஸ்டின். ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆர்டிகிள் 39F. சரியா? அப்ப ஆர்டிகிள் 24 என்ன? குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆர்டிகிள் 24. ஆர்டிகிள் 19 என்னப்பா? பேச்சு எழுத்து இந்த சுதந்திரம். பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், இது எல்லாமே ஆர்டிகிள் 19. ஆர்டிகிள் 21A. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் இலவசமாக கல்வி கற்கிறத தூண்டுறதா என்ன அப்படின்னா இலவசமாக கல்வி கற்பதை ஊக்குவிக்கிறது. ஆர்டிகிள் 21A. அடுத்து முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. சரியாப்பா? அப்ப சுச்சிதானந்த கிருபாலினி இவங்க யார் அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர், உத்தரப்பிரதேச மாநிலம். இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர், உத்தரப்பிரதேச மாநிலம். அருந்ததி ராய் புக்கர் பரிசை வென்றவங்க. ஃபர்ஸ்ட் புக்கர் பரிசை வென்றவங்க யாருன்னா அருந்ததி ராய். மீரா குமார் முதல் மக்களவை பெண் சபாநாயகர். சரியா? முதல் மக்களவை பெண் சபாநாயகர். அடுத்து 63. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி மாண்டெஸ்கியூ. சரியாப்பா? மாண்டெஸ்ன்னு வரணும், மாண்டெங்குன்னு இருக்கு. சரி, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். சரியாப்பா? மாண்டெஸ்கியூன்னு தான் வரும். ஓகே, ரைட். அடுத்து 64 பாருங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். யூனிஃபார்ம் ஆவணங்கள் எந்த இரு பகுதிகள் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன? என்னன்னா ஆப்ஷன் டி, மெசபடோமியா மற்றும் ஹரப்பா. அடுத்தது 65. இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். அப்ப டாட்வெல் யார்ப்பா? 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எழுதினவர் யாருன்னா டாட்வெல். எழுதி வெளியிட்டவர். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிட்டது யார் அப்படின்னா டாட்வெல். சரியா? பிரான்சிஸ் டே யார் அப்படின்னா சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கர் கிட்ட இருந்து மெட்ராஸ குத்தகைக்கு வாங்கினவர். சரியா? அவர் தான் யாருன்னா பிரான்சிஸ் டே. 66க்கு ஆப்ஷன் சிபா. இது டைரக்டா பாத்துக்கங்க. இது வந்து நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் தான். சோ அடுத்த பாருங்க. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களுள் முதன்மையானவரான காஞ்சியை பிறந்தவர் திருநாவுக்கரசர். சரியா? இது டைரக்ட் கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதும் கூட. அடுத்து 68 பாருங்க. சோ இந்த டெஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா விருப்பப்படுறவங்க 8667772290 அப்படின்ற நம்பருக்கு 20 rupees சென்ட் பண்ணலாம்ப்பா. விருப்பப்படுறவங்க
சென்ட் பண்ணுங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. நம்ம ஜனவரி 17 குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அக்டோபர் மந்த் வரையும் இந்த டெஸ்ட் வந்து இருக்கும்பா. சரியா? குரூப் 2 வந்து நீங்க போற வரையும் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். குரூப் 4 யூஸ் ஆமா சார் நிறைய பேர் கேக்குறீங்க. எல்லாம் ஒரே சிலபஸ் தான். நம்ம கண்டென்ட் ஒரே மாதிரி தான் கொடுக்க போறோம். சரியா? குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்கும் சேம் தான். ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, பாரதியார் வந்து குரூப் 2க்கு வந்தா தமிழ்லயும் வருவாரு, ஐஎன்எம்லயும் வருவாரு. குரூப் 4க்கு ஐஎன்எம்ல மட்டும் வருவாரு. இந்திய தேசிய இயக்கத்துல மட்டும் பாரதியார் வருவாரு. சரியா? அதை மட்டும் கூடுதலா நம்ம பாத்துக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. ரைட். அடுத்து 68வது கொஸ்டின் பாருங்க. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே அற்புதமான பகுதியாகும் என்று புகழாரம் சூட்டியவர். ஆப்ஷன் டி மார்க்கோ போலோ. இபன் பதுதா மொராக்கோ நாட்டு பயணி. மொராக்கோ நாட்டு பயணி. மெயினா வந்து இந்த முகமது பின் துக்ளக்கு அவரு இதை மாத்தும் போது, அவரோட தலைநகரை வந்து மாத்தும் போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதை பத்தி விவரிச்சு எழுதினவர் யாரு அப்படின்னா இபன் பதுதா. அப்துல் ரசாக் யாருப்பா? இவர் பாரசீக கவிஞர். பாரசீக கவிஞர் யாரு? அப்துல் ரசாக். டோமிங்கோ பயஸ் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். டோமிங்கோ பயஸ் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். விஜயநகர பேரரசோட ஹம்பி பத்தி எழுதியிருப்பார். சரியா? அடுத்தது பாருங்க. வாக்கிய நாவிஸ் சேலன் கொடுத்திருக்காங்க. இவர் வெளியுறவுத்துறை வாக்கிய நாவிஸ் அப்படின்றவர். சரியா? இதை மட்டும் டவுட்ல வைங்க. நான் கீழே கமெண்ட்ல பண்ணிடுறேன். சரியாப்பா? ஏதோ மிஸ்டேக்கா எழுதுற மாதிரி இருக்கே. ரைட், ஓகே, பார்க்கலாம். வாக்கிய நாவிஸ்ன்றது இல்ல, சுமந்த் துபீர் வெளியுறவுத்துறை. ஆனா இது தவறு. வாக்கிய நாவிஸ் செயலர் அப்படின்றது தவறுப்பா. இது மட்டும் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? கீழே கமெண்ட் பண்ணி நான் பின் பண்ணிடுறேன். ஓகேவா? ஷார்ட்ஸ்லயும் இது நம்ம கொடுத்துருக்கோம். சரி, ரைட், ஓகே. கீழே கமெண்ட்ல நான் பின் பண்ணிடுறேன்ப்பா. அடுத்து பாருங்க. 70வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமையாத பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பொதிகை மலையை தான் அமையாத பகுதி. சரியா? ஏன்னா பொதிகை மலைன்றது மேற்கு தொடர்ச்சி மலை. இப்ப கரண்டா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. சரியா? சேர்வராயன் மலை அப்படின்றது சேலம் மாவட்டம். கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி. பச்சை மலை பெரம்பலூர். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க. வேறுபட்டதை காண்க. ஆப்ஷன் பி தான்பா இதுல வேறுபட்டது தவறா இருக்கு. ஏன்னா வடுவூர் அப்படின்றது திருவாரூர்ல இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம். வடுவூர் அப்படின்றது திருவாரூர். அரியலூர்ல இருக்கக்கூடியது என்னன்னா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர். கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எது அப்படின்னா அரியலூர். அடுத்து 72 பாருங்க. இதுக்கு ஆப்ஷன் டிப்பா டைரக்டா மேட்ச் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி அகமதாபாத்ல குஜராத்ல அமைந்துள்ளது. கொல்கத்தால அமைந்துள்ளது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையம் எங்கன்னா கொல்கத்தா. புதுடெல்லியில இந்திரா காந்தி. மும்பைல சத்ரபதி சிவாஜி. அடுத்து 74 பாருங்க. இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச தோற்றங்களில் பச்மாரி மலைகள் மற்றும் பாண்டவர் குகைகள் எந்த மாநிலத்தில் காணப்படுகின்றன? மத்திய பிரதேசத்துல காணப்படுதுப்பா. சோ சத்தீஸ்கர்ல இருக்கிறது குடும்சார் குகைகள். எங்கன்னா சத்தீஸ்கர். ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடியது போரா குகைகள் ஆந்திர பிரதேசம். ரைட். மேற்கு பீகார்ல இருக்கக்கூடியது குப்ததாம் குகைகள். மேற்கு பீகார்ல இருக்கக்கூடியது. அடுத்து 75 பாருங்க. உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளமாக விளங்கும் நீரோட்டம் எது? ஆப்ஷன் பி ஓயாசியா நீரோட்டம். குரேஷியா நீரோட்டம் அப்படின்றது அதிக மழை தருவது குரோஷியா நீரோட்டம்.
அலாஸ்கா அப்படின்றது துறைமுகங்கள் வந்து வருடம் முழுவதும் செயல்படுவதற்கான நீரோட்டம். இந்த நீரோட்டம் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எங்கன்னா அலாஸ்கா பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் வருடம் தோறும் சிறப்பா செயல்படுறது. அடுத்து கலிபோர்னியா, இது வந்து அரிசோனா சோனார்க் இந்த இடத்துல இருக்கதா என்ன அப்படின்னா கலிபோர்னியா. அடுத்தது பாருங்க, கீழ்காணும் இணைகளில் ஒன்றை தவிர அனைத்துமே சரியானவை எதுப்பா? அது ஒன்ன தவிர எல்லாமே சரியா இருக்கான். அது ஒண்ணு தவறானது என்னது? ஆப்ஷன் டி தான் தவறு. ஐசோலோபார் அப்படின்றது சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு எதுனா ஐசெல்லோ பார். சம மலையளவு கோடு, அதாவது சம மலையளவு கோடு எது அப்படின்னா ஐசோ ஹெல். சரியாப்பா? சம மலையளவு கோடு அப்படின்னா ஐசோ ஹெல். அடுத்து இது கூற்று காரணம் ரெண்டும் சரி, கூற்று காரணத்தை விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியாப்பா? ஏன்னா இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது, இது ஆசியாவின் டெட்ராய்டுன்னு வரும். சரி, இத மாத்திக்குவோம். ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு வரும். ஏசியா. ரைட், ஓகே. உங்களுக்கு கொஸ்டின்ல கரெக்டா இருக்கும்பா. சரியா? ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை அழைக்கப்படுகிறது. இந்நகரம் வாகன தொழில் மற்றும் ஏற்றுமதியில் முக்கிய பங்கினை கொண்டுள்ளது. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்தது பாருங்க, அண்டார்டிகாவில் அமைக்கப்பெற்ற முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் எது? தட்சின் கங்கோத்ரி. 78. இது ஆப்ஷன் ஏ பாருங்க, மெக்முர்டோ இருக்கா? மெக்முர்டோ என்ன அப்படின்னா அண்டார்டிகாவோட மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் எது அப்படின்னா மெக்டுர்டா. சரியா? மெக்முர்டோ அப்படின்னா என்னன்னா அண்டார்டிகாவோட மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குன்னா அமெரிக்கா அமைச்சது வந்து அமெரிக்கா, யுஎஸ்ஏ அமைச்சிருப்பாங்க. தட்சின் கங்கோத்ரி அப்படின்றது அண்டார்டிகால இருக்கக்கூடிய இந்தியா அமைச்சது. வின்சன் மாசிப் அப்படின்றது என்னன்னா அண்டார்டிகால உள்ள உயரமான சிகரம் எது அப்படின்னா வின்சன் மாசிப், 5140 மீட்டர். லம்பார்ட் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பனியாறு தான் லாம்பர்ட் பனியாறு. சரி, ரைட். அடுத்து, சூரிய மறைவின் போது கீற்று மேகங்கள் பல வண்ணத்தில் காட்சியளிப்பதால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு அழைக்கப்படுதுப்பா. செம்மறியாட்டு மேகங்கள், அது வந்து இடைப்பட்ட திரள் மேகங்கள்லாம் செம்மறியாட்டு மேகங்கள்னு சொல்லுவாங்க. இடைப்பட்ட திரள் மேகங்கள் செம்மறியாட்டு மேகங்கள். கம்பளி கற்றை மேகங்கள் என்னன்னா சாம்பல் வெண்மை. அடுத்து கார்படை மேகங்கள், இது வந்து மலை மேகங்கள். மழையா அதிகமா தரக்கூடிய மேகங்கள் எதுனா கார்படை மேகங்கள். அடுத்து சாது ஜன பரிபாலன சங்கம் துவக்குனது யாரு அப்படின்னா ஐயங்காளி. ராமகிருஷ்ணா பரமஹம்சர், இவர் கல்கத்தா கிட்ட தட்சணேஸ்வரம் அப்படின்ற இடத்துல கோயில் கட்டியிருப்பார்ப்பா. தட்சணேஸ்வரம் அப்படின்ற இடத்துல கோயில் கட்டியிருப்பாரு. சர் சையது அகமது கான் அலிகார் இயக்கம். யாருன்னா சர் சையது அகமது கான். நாராயண குரு வந்து இவர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அருவிபுரம் அப்படின்ற ஊர்ல, கேரளால அருவிபுரம்ன்ற ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலை கட்டி அனைத்து மக்களும் அங்க உள்ள நீர்நிலைகளை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா நாராயண குரு. அடுத்தது பொறுத்துக, தமிழ்ல பாருங்க. ஆப்ஷன் சிபா ஆன்சர். இதுக்கு நிறைனா மேன்மை, பொறைனா பொறுமை, மதம்னா கொள்கை, மையல்னா விருப்பம். அடுத்து பாருங்க, கீழ்காண்பவைகளில் எது தவறுன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஏன்னா இன்பம் தருவது அப்படின்றது செல்வம் மிகுந்த காலம் கிடையாது. பண்புடையாளர் நட்பு திருக்குறள் சார்ந்து இருக்கும்பா. இது புக் பேக் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கேக்குறாங்க. சரியா? உங்களுக்கு இதே மாதிரி தான் புக் பேக்ல கேக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்புடையாளர் நட்பு. செல்வம் மிகுந்த காலம் என்னப்பா? பணிவு கொள்ளும் காலம். அதான் மெயின். பணிவு கொள்ளும் காலம், அதுதான் என்னன்னா செல்வம் மிகுந்த காலம். சரியா? எப்பெல்லாம் நம்மளுக்கு காசு அதிகமா வருதோ அப்பெல்லாம் நம்ம பணிவா இருக்கணும். அதுதான் மெயின். ரைட், ஓகே. ரேஷனல் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னப்பா? பகுத்தறிவு. நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி.
இன்டெகிரிட்டினா நேர்மை, சீர்திருத்தம்னா ரெஃபார்ம், சீர்திருத்தம், தத்துவம் அப்படின்னா பிலாசபி. சரி, ரைட். அடுத்தது பாருங்க 84. கீழ்காண்பவைகளில் எந்த சொல் நேரிணை எனப்படும்? சீரும் சிறப்பும், அதுதான் நேரிணை. சரியாப்பா? அதாவது இப்போ ஒரு இது வந்து டைரக்டா சீரும்னாலும் ஒண்ணுதான், சிறப்பும்னாலும் ஒண்ணுதான். சரியா? அப்போ ஒன்னா வர்றது நேரிணை. சரியா? சீரும்னாலும் ஒண்ணுதான், சிறப்பும்னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி நிறைய வரும். சரியா? சரி, எடுத்துக்க டக்குன்னு பண்ணல. சீரும் சிறப்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? ரெண்டு ஒண்ணுதான், சீரும்னாலும் சிறப்பும்னாலும் ஒண்ணுதான். அடுத்து இரவு பகல் உயர்வு தாழ்வு, இது எதிரிணைன்னு சொல்லுவாங்கப்பா. இத எதிரிணை. ஏன்னா இரவு ஆப்போசிட் பகல், உயர்வு ஆப்போசிட் தாழ்வு, அப்ப இது எதிரிணை. பச்சை பசேல் அப்படின்னா செரி இணைப்பா, செரி இணை. பச்சைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அது இன்னும் செறிவு மிகுந்து சொல்றாங்க. பச்சை பசேல் செறிவு மிகுந்து சொல்லக்கூடியது செரி இணை. வெள்ளை வெளையர், கண்ணங்கரைல், இதெல்லாம் என்னன்னா செறிவை குறிப்பிடுறது. சீரும் சிறப்பும் அப்படின்றதா நேரிடை. அடுத்து 85 பாருங்க. கீழ்காணும் வகைகளில் எந்த கருவி கஞ்ச கருவிகளில் சேர்ந்தது? சாளரா, சேகண்டி. யாழ், வீணை, இது ரெண்டும் நரம்பு கருவிகள். நரம்பு கருவிகள். குழல், சங்கு காற்று கருவிகள். காற்று கருவிகள். முழவு, முரசு தோல் கருவி. தோல் கருவி. சரியா? சரி, ரைட்பா. சோ இந்த டெஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா விருப்பப்படுறவங்க 8677772290 அப்படின்ற நம்பருக்கு 20 rupees சென்ட் பண்ணலாம், ஜிபே நம்பருக்கு. பிளஸ் நம்ம ஜனவரி 17 குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்றோம்ப்பா. சரிங்களா? ஸோ 2500 ஃபீஸ். நியூ ஸ்டூடெண்ட்க்கு 2500, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2000. ஓல்டு ஸ்டூடெண்ட்லயும் மாற்றுத்திறன் கைம்பெண் மாணவ மாணவிகள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 தான் ஃபீஸ். சரியாப்பா? இது வந்து உங்களுக்கு அக்டோபர் மந்த் வரை இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஷெட்யூல் வேணும்னா சொல்லுங்க, நான் சென்ட் பண்றேன். இதே நம்பருக்கு ஷெட்யூல் அப்படின்னு போட்டு மெசேஜ் பண்ணுங்க, நான் சென்ட் பண்றேன். அடுத்து முற்றுப்புள்ளி வரும் இடங்கள் சார்ந்து தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம். இது எல்லாமே என்ன அப்படின்னா முற்றுப்புள்ளி வரக்கூடிய இடங்கள் இல்ல. ஏன்னா இங்க வந்து ஆச்சரிய குறி வரும். ஆச்சரிய குறி வரும். சரி, வாரல் என்பதன் இலக்கண குறிப்பு என்னப்பா? வியங்கோல் வினைமுற்று. இங்க பாருங்க, இந்த அல் தல் அப்படி முடிஞ்சாவே அது தொழிற்பெயர்னு நிறைய பேர் ஷார்ட்கட் வச்சிருப்பீங்க. ஆனா அதுல வித்தியாசமா ஒண்ணு மட்டும் இருக்கும்பா. வாரல் அப்படின்றது ஸ்கூல் புக்லயே ஒண்ணுதான் இருக்கும். 10th to 12th வரை எடுத்தீங்கன்னா அது ஒண்ணு மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும். வாரல் அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. ஏன்னா வியங்கோல் வினைமுற்றுக்கு க, இயர், அல்லு இதுமே அதோட சொல்லுதான். சரிங்களா? அல் அப்படின்றதும் அதோட குறிப்பு தான். ஆனா இது வந்து இப்போ நடைமுறை வழக்குல இல்ல. ஆனா செய்யுள் வழக்குலையும் நடைமுறை வழக்குலையும் இல்ல. ஆனா அந்த காலத்துல வந்து புலவர்கள் இந்த வியங்கோல் வினைமுற்றை யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ வாரல் அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. மிச்சது அழுத்தல்னு முடிஞ்சா தொழிற்பெயர்தான். இந்த வாரல் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, ஒற்றுமை இன்மைப்பா. அதாவது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டணும்னு வச்சுக்கோங்க, ஒத்துமை இல்லாம அப்படியே செதறி ஓடும், அதான் ஒற்றுமை இன்மை. தடையின்றி மிகுதியாக அப்படின்னா என்னன்னா, அதாவது மடை திறந்த வெள்ளம் போல, மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா என்னன்னா தடையின்றி மிகுதியாக. பயனற்ற செயல், விழலுக்கு இறைத்த நீர் போல, விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். எதிர்பாரா நிகழ்வு, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுப்பா. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது எதிர்பாரா நிகழ்வு. சரியா? சரி. அடுத்து 89வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஆப்ஷன் பி. இங்க பாருங்க, தனது அப்படின்றது ஒருமைக்கு வரும்பா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனது அப்படின்னா ஒருமைக்கு வரும், தமது அப்படின்னா பன்மைக்கு வரும். இப்ப ஒருத்தரை குறிச்சா அது வந்து ஒருமை, பலரை குறிச்சா பன்மை. சரியா? தமது அப்படின்றது பன்மைக்கு வரும். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒருமை வந்துச்சுனாலும் தமதுன்னு வரும்பா. எது அப்படின்னா அது பேரு மரியாதை பன்மைன்னு சொல்லுவாங்க. சரியா? மரியாதை பன்மைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால், சிறுமின்றது ஒருத்தவங்களை தான் குறிக்குது, அப்ப தனது ஒருமையில வந்துருச்சு. அடுத்து
உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள்ன்றது தவறு. ஏன்னா உயர்ந்தோர் அப்படின்றது நிறைய பேரை குறிக்கிறது. உயர்ந்தவர் அப்படின்னா தான் ஒருத்தர். உயர்ந்தோர் அப்படின்றது நிறைய பேரை குறிக்கிறது. சோ உயர்ந்தோர் அப்படின்றது தம்மை தாமேன்னு வரும். தம்மை தாமே அப்படின்னு வர்றது உயர்ந்தோர். சரியாப்பா? அப்போ பன்மையை குறிக்குது. அடுத்து இவைதான் எமக்கு பிடித்த நூல்கள். அப்ப இவை அப்படின்றது நிறைய இருக்கு, நிறைய நூல்கள் இருக்கு, அதனால இவைன்னு சொல்றோம். இப்போ இது அப்படின்னா இது வந்து தான் வரும், இதுதான் எனக்கு பிடித்த நூல் வரும். ஆனா இவைன்றது இவைதான் எமக்கு பிடித்த நூல்கள். இது பாருங்க, இதாமை தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார்ன்றது கரெக்ட்னு கொடுத்துருக்கோம். தலைவன்றது ஒருத்தர் தானே, அப்ப தனதுன்னு தானே வரணும்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் மாறி வரும். இது பேர் என்னன்னா மரியாதை பன்மைன்னு சொல்லுவாங்கப்பா. மரியாதை பன்மை. இப்போ அண்ணல் அம்பேத்கர் தமது கையால் பரிசு வழங்கினார், அந்த இடத்துல தனதுன்னு வராது, தமதுன்னு வரும். குடியரசுத் தலைவர் தமது பயண திட்டத்தை குறிப்பிட்டார், அந்த இடத்துலயும் தமதுன்னு வரும். ஏன்னா மிகப்பெரிய தலைவர்கள் உயர்ந்தவர்களை சொல்றது. காமராசர் தமது கைகளால் பல பள்ளிகளை திறந்து வைத்தார். காமராசர்ன்றது வந்து ஒரு உயர்ந்த லீடரை சொல்லக்கூடியது. அப்ப தலைவர்கள் இல்ல உயர்ந்த லீடரு, அந்த உயர்ந்த ரேங்க்ல இருக்கவங்களை சொல்லக்கூடியது அப்ப வரும்போது தமதுன்னு வந்துடணும். அது ஒரு இடத்துல மட்டும் விதிவிலக்கு. அடுத்து பாருங்க, வல்லினம் மிகும் இடங்கள் சார்ந்து தவறானதை தேர்ந்தெடு. உண்மை தொகையில வல்லினம் மிகாதுப்பா. ஏன்னா இப்போ தாய் தந்தை அப்படின்றது உண்மை தொகை. சரியா? தாய் தந்தை அப்படின்றது உண்மை தொகையா? தாயும் தந்தையும் வந்திருக்கணும், மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப தாய் தந்தை இத்தெல்லாம் வராது கூட. சரியா? அப்ப தாய் தந்தை அப்படின்றதான் கரெக்ட். சோ 91 பாருங்க, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிட்டர் டேஷ் த லீவ்ஸ் அப்படின்னா அமாங் த லீவ்ஸ். அடுத்து 92 பாருங்க, கேட்ஸ் மியாவ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல இதுக்கு என்னன்னா சம்திங் இம்ப்ரெசிவ், அதுதான் கேட்ஸ் மியாவ் அப்படின்றது என்னன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல சம்திங் இம்ப்ரெசிவ். அடுத்து ப்ரிஃபிக்ஸ் சேர்க்க சொல்லியிருக்காங்க. டேஷ் பிரிவிலேஜ்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பிரிவிலேஜ்டுப்பா, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரிவிலேஜ்டு கேட்டிருக்காங்க. டேஷ் பிரிவிலேஜ்டு அப்படின்னா அன்பிரிவிலேஜ்டு. சரியா? முன்னுரிமை பிரிவிலேஜ்டுனா. அடுத்து கரண் விசிட்டட் ஹிஸ் ஆன்செஸ்ட்ரல் வில்லேஜ், இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்செஸ்டர் வில்லேஜ் அப்படின்னா ஆஃப் ஸ்பிரிங். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா, பாத்துக்கோங்க. இது எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். அடுத்து 95 ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சிப்பா. சரியா? இதுக்கு ஆன்சர் நான் கீழே போடுறேன். சரியா? 95 மட்டும் கீ ஆன்சர்ல நீங்க பாத்துக்கோங்க. கீ ஆன்சர் நம்ம டெலிகிராம் லிங்க்ல வந்துடும். 95 மட்டும் கீ ஆன்சர் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. சரியாப்பா? சரி, ரைட். 96க்கு ஆப்ஷன் டி. ஓகே. 97 பாருங்க, ஆப்ஷன் சிப்பா. இஃப் ஹி ட்ரைடு ஹார்டர் he would reach his goals அப்படின்றது கரெக்ட். அடுத்து 98, we often watch TV in the afternoon dash அப்படின்னா don't we, இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, 99வது பாருங்க, select the correctly spelled word occasion. சரியா? OCCASION, அதான் occasion தான் கரெக்டான ஸ்பெல்லிங். அடுத்து 100வது பாருங்க, they dash have been right. இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க? they dash all the arrangement before the guest arrival. they were making நம்ம வரும், they வந்துச்சுல, இப்ப பன்மை வேர் தான். ரைட், ஓகே தான், கரெக்ட் தான். they were making all the arrangements before the guest arrival அப்படின்றதான் நம்மளுக்கு சரியான விடை. சோ இந்த 100 கொஸ்டினுக்கு கொடுத்தாச்சு. மிச்ச 40 கொஸ்டினுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் PDF நம்ம டெலிகிராம்ல இருக்கும். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ விருப்பப்படுறவங்க இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு 8667722090 அப்படின்ற ஜிபே நம்பருக்கு 20 rupees மட்டும் சென்ட் பண்ணலாம். விருப்பப்படுறவங்க சென்ட் பண்ணலாம்ப்பா, இது கட்டாயம் இல்லை. ஜனவரி 17 நம்ம புதுசா குரூப் 2க்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். டெஸ்ட் பேட்ச் பிளஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கான ஷெட்யூல் டெலிகிராம் லிங்க்ல அனுப்பியிருக்கேன். Jan 17 நீங்க விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு, சேம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க, ஷெட்யூல்னு சொல்லி சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் அனுப்புறேன், கிளாஸஸ்க்கான ஷெட்யூலும் உங்களுக்கு அனுப்புறேன். நன்றி.